வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தங்கம்மா சிசி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வெஜிடபிள் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த அவியல் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் இருந்த காய்கறிங்க, நம்ம எல்லா காய்கறியுமே எடுத்துக்கலாம். கேரட்டு, பாருங்கள், கருணக்கிழங்கு, இதில் என்ன ஒரே மாதிரி நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லா காயுமே ஒரே மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். கொத்தவரங்காய், வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் சொரக்காய் கூட போட்டிருக்கேன், சொரக்காய், அப்புறம் இது மஞ்சள் பூசணி, காராமணி, முருங்கைக்காய் எல்லாமே போடலாம். நம்ம பீட்ரூட்டு, இந்த இங்கிலீஷ் காய்கறிங்க இருக்குது பாருங்கள், கேபேஜ், அந்த மாதிரி காயெல்லாம் போடக்கூடாது, அது ஸ்மெல் வேறு மாதிரி வரும். இந்த மாதிரி நாட்டுக்காய்ங்க, கத்திரிக்காய் எல்லாமே போடலாம். இருக்கிற காயை வச்சு கூட நம்ம பண்ணலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சு நீல வாக்கில் அரிஞ்சு நம்ம வச்சுருக்கோம். சப்போஸ் நிறைய காய்கறி இல்லைன்னா ஒரு 2-3 காய்கறி வச்சு கூட போடலாம், பண்ணலாம். இப்போ நீர் காய் இருக்குன்னு வச்சுங்க, இந்த மாதிரி இந்த தண்ணி விட்டு போகிற காயெல்லாம் இருக்கும், அதோட நம்ம கட்டாயம் இந்த கருணக்கிழங்கு, ஹார்டான காய்கறிங்க இருக்கு இல்லையா, அது 1-2 போட்டால் தான் அவியல் கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லைன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கருணக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நிறைய பண்ணுறேன். நீங்கள் ஒரு 50 கிராம் அந்த மாதிரி எடுத்து 100 கிராம் எடுத்து கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் இதெல்லாம் மஸ்ட்டு, இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பாருங்கள், இந்த அவியல் பண்ணுறதுக்கு காயெல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி கேஸ் மேலே வச்சுருக்கேன். நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுவோம். நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு, தேவைக்கு உப்பு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். எந்த உப்பு வேணால் போட்டுக்கலாம். நம்ம கல்லுப்புன்னு இல்லை, நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக விட்டால் போகிறோம். ஒரு 3/4 டம்ளர் தான் விட்டுருக்கேன் நான், போகிறோம். இப்போ நம்ம இதை மூடி இது நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு தேங்காய், காய் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைப்போம். நம்ம முதல்ல நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ட்ரிப்பு நான் அரைச்சது இதில் கொட்டிட்டேன். கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும், நம்ம நைஸாகவே அரைக்கக்கூடாது. பாருங்கள், குறைன்னு அரைச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அதுவும் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த அவியல் பண்ணுறதுக்கு, ஈஸியாக டேஸ்டியாக நம்ம பண்ணிக்கலாம். இது பாருங்கள், மீதி இருக்கிறது போட்டுட்டுனா இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை 2 போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம். இதையும் போடுறீங்க? இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்கன்னா அது கேரளா ஸ்டைலில் இப்படி பண்ணுவோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவியல். இதுவும் போட்டு இதே மாதிரி குறைன்னு நம்ம அரைக்கணும். இதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சேன் நான் கொஞ்சமாக. இப்போ இதில் இது ஒரு சுற்றி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தயிர் விட போகிறேன் நான். இந்த அவியலுக்கு தயிர் விடணும். ஃப்ரெஷ்ஷான தயிர், ரொம்ப புளிச்ச தயிர்லாம் கிடையாது. நல்லா நேற்று நைட்டு ஊற்றி வச்ச தயிர், நார்மலாக இருக்கும் இது. இப்போ இது விட்டு தான் இதை அரைக்க போகிறேன் நான். அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் இந்த மிச்சம் இருக்கிற தேங்காயெல்லாம் போட்டு தயிரை விட்டு அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் பாக்கியமாக தான் அரைச்சிருக்காங்க. பாருங்கள், கையை விட்டு நல்லா எடுத்துருவோம். அப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காயெல்லாம் வெந்த பிறகு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளிப்பு ஓகேயா பத்திடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் விடலாம் நம்ம. இப்போ இதுதான் அந்த மசாலா, அவியலுக்கான மசாலா. இது பாருங்கள், கொஞ்சம் திப்பியாக தான் இருக்குது. நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது, இப்படி தான் அரைக்கணும். இப்போ காய் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், காய் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு காய். ஸ்லோ பண்ணிட்டேன் நான். இந்த மஞ்சள்லாம் நல்லா பிடிச்சி, இந்த உப்பெல்லாம் பிடிச்சிருக்கோம். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கருணக்கிழங்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்துருச்சு. இது இந்த சட்டியில் மட்டும்தான் பண்ணணுமா இல்லை வேறு குக்கர்லேயும் பண்ணலாமா?
அப்படிலாம் கிடையாது. இதில் வேணால் பண்ணலாம், நம்ம குக்கரில் பண்ணலாம். குக்கரில் வந்து நீங்கள் வெயிட் போடாமல் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வெயிட் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும் காய், அந்த சத்தெல்லாம் போயிடும். வெயிட் போடாமல் நம்ம பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். ஒரு பேசிக்கான பாத்திரத்தில் நம்ம பண்ணலாம். சட்டி இருக்கிறதுனால சட்டியில் பண்ணேன் நான். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். அந்த தயிர், தேங்காய் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே காய விடணுமா ஃபுல்லாக? ஆமாம். பாருங்கள், தண்ணின்னு வந்து நான் ஒரு 3/4 டம்ளர் ஊற்றினேன். கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, இந்த காரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணதை ஊற்றிட்டேன். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, புளிப்பு கம்மியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தயிர் வந்து அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, ஃப்ரெஷ் தயிர் இல்லையா, புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சில பேர் வந்து மாங்காய் போட்டு கூட பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் தயிர். புளிப்புக்காக பண்ணுவாங்க, தேங்காய் நிறைய அரைச்சி விட்டு. கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இந்த தயிரெல்லாம் விட்டு நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் ஹை ஃப்ளேமில் வைக்கலை. பாருங்கள், போதும். தேங்காய் தயிரெலாம் விட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு செமி கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டுக்கு, அடக்கி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஓகே, ரெடி ஆகிடுச்சுது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே வந்து இந்த கருவேப்பிலை, இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு கேஸை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பச்சை தேங்காய் எண்ணெய் நல்ல மணமாக இருக்கும். அது பாருங்க, தாளிச்செல்லாம் விடவே கூடாது. தாளிச்செல்லாம் விட்டிங்கன்னா அந்த அவியலோட இதுவே போயிடும். அவ்வளோதான். போட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு சர்வ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம கம கமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாமா? பாருங்கள், சுவையான சூப்பரான ஒரு அவியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.